வாழ்வீது நினைத்தாலே மனமெங்கும் மழை தூவுது மழலையின் வாசம் போதுமே தரையினில் வானம் தோன்றுமே ஒரு கணமே உனை பிரிந்தால் உயிர் மலர் காற்றில் போகுமே நீதானே கொஞ்சாதே நானே உன் சரி பாதி நீதானே. என்ன தங்கம் ஹாப்பியா இருக்கியா? சந்தோஷமா இருக்கியவா? என்னை விட இந்த உலகத்துல இந்த செகண்ட் யாரும் சந்தோஷமா இருக்க முடியாது. அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். என் தங்கம் வாயிலேருந்து இந்த வார்த்தை கேட்கறதுக்கு தானே இவ்வளோ கஷ்டப்பட்டேன். நான் ரொம்ப கொடுத்து வச்சவ தெரியுமா? கடவுள் நான் பிறந்ததுலேருந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தாலும் பாட்டி மூலயமா அன்பு கிடைச்சிச்சு. இருந்தாலும் மொத்த உறவையும் உங்கள் மூலயமா எனக்கு திருப்பி கொடுத்துட்டுருக்காரு. இனிமே வாயிலேருந்து எனக்கு யாரும் இல்லைன்ற வார்த்தையை சொல்ல மாட்டேல? கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு என்ன குறை சொல்லுங்க? நான் எப்படி அந்த வார்த்தையெல்லாம் சொல்லுவேன்? அடிக்கடி சொல்லுவீங்கள்ல, உனக்கு எல்லாமாவும் இருப்பேன் எல்லாமாவும் இருப்பேன்னு. எனக்கு எல்லாமாவும் நீங்கள் இருக்கீங்க. எல்லாரையும் என்கிட்ட கூப்பிட்டுட்டும் வந்துட்டீங்க. இதுக்கு மேலே ஒரு பொண்டாட்டிக்கு ஒரு புருஷன் என்ன செய்யணும் சொல்லுங்கள்? என் தங்கம் ஓவராக புகழ்ந்துட்டு இருக்காளே ஹிட்லரை. ஆமாம், நான் புகழுவேன் என் புருஷனை. என் செல்ல ஹிட்லர். அப்போ எது கேட்டாலும் இப்போ கிடைக்கும். ஏய் என்ன? நீ தானே சொன்ன இவ்வளோ தான் பண்ணியிருக்கேன்னு. இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கிற ஒருத்தனுக்காக திருப்பி நீ ஏதாச்சும் பண்ணணும்ல? அதெல்லாம் அப்புறம்தான். அப்புறம் தங்கம் மாமாவை மறந்துட்டு பற்றியா? அம்மா தங்கச்சி அண்ணன் பாட்டி தாத்தா எல்லாரும் கிடைச்சோன்னே இந்த மாமா எங்கே இருக்குன்னே பார்க்கல பாரு. யாரும் என்ன ஒரு நிமிஷம் கூட விட மாட்டாங்க. சாப்பிடுமா, ஜூஸ் குடிமா, இப்படி இருமா அப்படி இருமா. நான் நார்மலாக கிடச்சிருந்தா கூட பரவாயில்ல. ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கேனா, ரொம்ப பாசமாக இருக்காங்க. மொத்த பாசத்தையும் பார்த்துட்ருக்கேன். சரிடா, நீ சந்தோஷமாக இருந்தாலே போதும் தங்கம். எனக்கு அதை விட வேறு என்ன வேணும் சொல்லு? என் தங்கம் இப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கணும். வாழ்நாள் பூரா என் தங்கம் சிரிக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏங்க சொல்லுடா, என்ன வேணும்? என்ன வேணும் என் தங்கத்துக்கு? ஆர்டர் போடு, மாமா எடுத்துகிட்டு வரேன். ஐ லவ் யூ ஹிட்லர். ஐ லவ் யூ சாருமா. ஐயே எவ்வளோ ஹாப்பி என் தங்க மூஞ்சில் பார்க்குறப்பப்பா. ஏன் பொண்ணு உங்களை தானே ரொமான்டிக் ஹீரோவாக இருப்பாரோ மாப்பிள்ள? ஆமா சின்ன பார்த்தா அப்படிதான் இருக்கு. மடியில தூக்கி வச்சுல கொஞ்சிட்டு இருக்காரு. லைட்டாக ஒரு குரலை கொடுங்க, அட்டனன்ஸை போட்டு போவோம். வாங்க தாத்தா, வாங்க பாட்டி, எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம் பேராண்டி. உன்னை பார்த்தாலே தெரியுது எங்க பேத்தி எவ்வளவு சந்தோஷமா இருக்கா, நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு. இப்படியே எப்பவும் 2 பேரும் கடைசி வரைக்கும் ஒத்துமையாகவும் சந்தோஷமாகவும் வாழணும். இதுதான் இந்த பாட்டி தாத்தாவோட ஆசை. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பாட்டி, என் தங்கத்தை என் நெஞ்சில் வச்சு தாங்கிட மாட்டேனா? தெரியுது தம்பி, வயிற்று புள்ளக்காரின்னு கூட தெரியாமல் அவங்க மடியில் வச்சு கொஞ்சிட்டு இருக்கும்போது தெரியுது நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்க. அப்படி தான் பாட்டி பண்ணுறாங்க. எப்போ பார்த்தாலும் நான் பார்க்க குட்டி குழந்த மாதிரி இருக்கானா, அதுக்குன்னு எப்போ பார்த்தாலும் மடியில் தூக்கி வச்சுக்கிறாங்க. அப்படி எந்த புருஷன்டா பண்ணுறான் இந்த காலத்தில்? உன் புருஷன் அப்படி வச்சிருக்கானே உன்னை பாசமாக, அதை நினச்சி நீ சந்தோஷம்தான் படணும். கண்ணுக்கு நிறைவா இருக்குது போதும். இதே மாதிரி உன் தங்கச்சிக்கும் ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோயேன், இந்த கேடு கட்டைங்களுக்கு போதும். அவளும் நல்லா இருப்பா பாட்டி, ஏன் அதுக்குள்ளே ஃபீல் பண்ணுறீங்க? அடுத்தது அவள் மேரேஜ் தானே. ஏன் பாட்டி அவள் மேரேஜை பற்றி எடுத்தோடனே ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? சொல்கிறேன்டா, உனக்கு சொல்கிறேன் நான் அப்புறமா. இப்போ எதுவும் வேணாம், இப்போதைக்கு நம்ம ராம் கல்யாணத்தை முடிப்போம். அதுக்கப்புறம் உனக்கு நான் அதெல்லாம் பொறுமையாக சொல்கிறேன், சரியா? நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க பாட்டி, மச்சி நிச்சு கல்யாணத்தை நடத்த வேண்டியது இந்த மாமாவோட பொறுப்பு. தம்பி என்னன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க? எல்லாம் தெரிஞ்சு தான் பாட்டி பேசுகிறேன். மச்சி நிச்சிக்கு கல்யாணம் கன்ஃபார்ம். என்ன தம்பி சொல்றீங்க? உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சத்தையும் தெரிஞ்சுப்போம். மச்சி நிச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்காமல் ஊரை காலி பண்ணுறதா ஐடியா இல்லைல்ல. தம்பி மாப்பிள்ள நம்ம பிரகாஷ் தான், அப்புறம் என்ன பாட்டி, கரெக்டு தானே? தம்பி நான் தான் சொல்லிட்டேனே, மச்சி நிச்சு கல்யாணத்தை நடத்த வேண்டியது இந்த மாமாவோட கடமை. ரொம்ப சந்தோஷம் தம்பி. வந்த உடனே எங்க குடும்ப பொறுப்பை உங்க தோல்ல எடுத்துக்கிட்டீங்க பாருங்க, ரொம்ப சந்தோஷம். இனிமேல் நாங்கள் நிம்மதியாக இருப்போம் தம்பி. எங்களுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு, உன் பேச்சிலே ஒரு தெளிவு இருக்குது. கண்டிப்பாக பாட்டி. சரி நான் கிளம்புறேன், தங்கத்துக்கு சாப்பாடு கொடுத்துருங்க. சாப்பாடலாம் ஊட்டி விடுங்க சரிங்களா? இல்லைன்னா சாப்பிட மாட்டாவ. நானும் வரேன். நானே கல்யாண பிஸியில் உன்னை பார்த்துக்க முடியாதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேலை உங்கள் அப்பா அம்மா கரெக்டான டைமிங்கில் உனக்கு கிடச்சிருக்காங்க. நீ அப்பா அம்மா கூட இரு, நான் ஃபங்க்ஷன் டைமில் மட்டும் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் சரியா? ஹெல்த் இஷ்யூவாக இருக்கல்ல, அதனால் இங்கே இரு, சாப்பிடு. நான் வந்து ஃபங்க்ஷன் அப்போ கூட்டிகிட்டு போகிறேன், ஓகேவா? ஏங்க என் தங்கம் சொன்ன கேட்பா சரியா தங்கம்? போயிட்டு வந்துடுறேன், வந்து கூப்பிட்டு போகிறேன் சரியா தங்கத்தை? சரி சரி பாட்டி தாத்தா, நான் கிளம்புறேன்னு.
அங்கே ராம் வர வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். அவன் கூட கொஞ்சம் வேலைலாம் இருக்குது பார்க்கணும். நான் தான் இருக்கணும் அங்கே, அதனால் நான் போயிட்டு வரேன். ம் சரிப்பா, நீ போயிட்டு வா. ஏய், நீ என்ன பண்றீங்க? எதுக்கு என்ன பிடிச்ச? வேதாளம் முறிங்க மரம் ஏறிடுச்சு. இதுக்கப்புறம் கண்ணு காது மூக்கு எல்லாம் அதுவே வச்சு பேசிக்கும். கொடுக்குற விளக்கத்தை காது கொடுத்து கேட்கவா போகுது? ஏன் ஒன்றை தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், என்ன முழிச்சுக்கிட்டே நிற்கிற? எதுக்கு இந்த ரூமில் இருக்க? எதுக்கு என்ன பிடிச்ச? நான் ஒன்றும் சொல்லலாமா? நான் என்ன சொன்னாலும் நீ ஒரு முடிவு பண்ணி வச்சிருப்ப, அதையே பேசு. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அழகாக தெரியுதுன்னு தான் பார்த்தேன். அதை பார்த்ததுக்கு தான் தண்டனை கொடுத்துட்டிய உடனே ஏன் பார்த்தன்ற மாதிரி. என்ன உன் வாய்க்குள்ளே நீ விளக்கம் கொடுத்துக்கிற? என்கிட்ட சொன்னாதான் எனக்கு என்னன்னு புரியும். ஒன்றும் இல்லைம்மா, தெரியாமல் பிடிச்சிட்டேன். கீழே ஊழ்ந்தா போகிறேன்னு விட்டுருக்கணும். ஊந்து வாரி ஏந்து போயிருப்ப. போனால் போதுன்னு பிடிச்சல. எனக்கு இதெல்லாம் தேவைதான். உனக்கு நின்று விளக்கம் வேற கொடுக்கணுமா? மா நீ என்ன இங்கே பண்ணுற? அதைத்தான் நானும் கேட்குறேன். நீ இங்கே என்ன பண்ணுற? நான் என் அக்கா மேரேஜ்க்கு வந்தேன். சீதா சிஸ்டர் ஒரே ஒரு பொண்ணு தான் வீட்டில். அவங்களுக்கு ஏது அக்கா? எனக்கு அவங்க அக்கா தான். நீ எதுக்கு வந்த அதை ஃபஸ்ட்டு சொல்லு. நான் என் ஃப்ரெண்டு மேரேஜ்க்கு வந்தேன். என்ன ஆச்சு? ஏதோ அக்ஷய கத்துற சவுண்டு கேட்டுச்சுன்னு வந்தேன். என்ன ஆச்சுங்க? அதான் சீதா, எனக்கும் தெரியல. எனக்கும் இவன் கத்துற சவுண்டு கேட்டுச்சு, அதனால தான் வந்தேன். என்ன ஆச்சுன்னு தெரியல. பார்த்தா 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்னண்ணா, என்ன ஆச்சு? அதை உன் ஃப்ரெண்டுகிட்டே கேளுமா. சாரி, உன் தங்கச்சிக்கிட்டே கேளுமா. என்னாச்சியா, என்னாச்சு? அக்கா, உன்கிட்ட இவ்வளோ நேரம் பஸ்ஸில் ஒரு பொறுக்கி என்கிட்ட தப்பாக பிஹேவ் பண்ணான்னு சொன்னேன்ல. ஆமாம், சொல்லிட்டு டென்ஷனாக இருந்தேன். போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வான்னு சொன்னேன். அதுக்குள்ளே இங்கே வந்து என்னடி நடந்துச்சு? அந்த பொறுக்கி வேற யாரும் இல்லை, தோ நிற்கிறான் பாரு, இவன் தான். என்னடா மச்சான் சொல்லுது இந்த புள்ள? பொறுக்கியா? நான் ஏன் சோகமாக இருந்தேன்னு கேட்டல, அதுக்கு இதான் காரணம். நான் என்ன பண்ணேன்னு இது வரைக்கும் எனக்கு புரியல. அது எதுக்கு என்னை பொறுக்கின்னு சொல்லுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் திரும்பி திரும்பி ஏன் எனக்கும் அதுக்குமே மோதல் நடந்துட்டுருக்கணும் புரியல. டைலாக்லாம் கரெக்டு தான், ஆனால் எங்கேயோ இடிக்குதே மச்சான். அந்த பஸ்ஸோட இவளை பார்க்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு வந்தேன் மச்சான். கடைசியில் பற்றியா திருப்பி வந்து இவகிட்டே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். கேளுக்கா, என்னன்னு? என்னண்ணா, என்னாச்சு? சீதா, நான் இதுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன். நீயே சொல்லு. பஸ் இன்சிடெண்ட் வீடு, அதுக்கு நான் விளக்கம் கொடுக்க விரும்பல. எனக்கே அந்த இன்சிடெண்ட் என்னன்னு புரியல. அதனால் நான் அதை பற்றி பேசல. இங்கே என்ன நடந்துச்சுன்னு மட்டும் கேளு, சரியா? சொல்லு, என்ன நடந்துச்சுங்க? ராம் நான் ஊர்லேருந்து வந்தேன்னு சொல்லிட்டு என்னை ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வாடான்னு இந்த ரூமுக்கு அனுப்பி விட்டான். நான் வந்து ஆல்ரெடி இந்த ரூமில் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் தான் அவங்க இங்கே வந்தாங்க. நான் உட்காந்துருந்தது அவங்களுக்கு தெரியல. டோர் ஓப்பன் பண்ணுறது யாருன்னு தெரியலையே, ராம் தானோன்னு நினச்சிக்கிட்டு நான் போய் டோரை ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணோடனே அவங்க கீழே விழுந்துட்டாங்க. சரி, யாரோ கீழே விழ போகிறாங்களேன்னு சொல்லிட்டு நான் பிடிச்சேன். சத்தியமாக எனக்கு தெரியாது சீதா, இந்த பொண்ணு தான் வருதுன்ட்டு. இந்த பொண்ணு தான் வருதுன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, என் தாங்கி கூட பிடிச்சிருக்க மாட்டேன், கீழே விட்டுருப்பேன். ஆமாம், இவர் தாங்கி பிடிப்பாருன்னு தான் நாங்கள் அங்கேருந்து வந்தோம் பாரு. ஐயோ, பிரச்சனை பெருசாகிடும் போல் இருக்கு சீதா. ராம், நான் தான் ராம் அவளை போய் இந்த ரூமில் ஃப்ரெஷ் ஆகுன்னு சொல்லி அமுச்சு விட்டேன். என் மிஸ்டேக் தான். நானும் இந்த ரூம் ஃப்ரீயாக தான் இருக்கேன்னு அவனை அமுச்சு விட்டேன். நம்ம 2 பேரும் தான் போக சொல்லியிருக்கோம். இதில் இவங்க 2 பேர் மேலே தப்பே கிடையாது. லாஜிக்காக பேசுமா. ஆல்ரெடி உள்ளே நான் இருக்கேன். ஒருவேளை அந்த பொண்ணு உள்ளே இருந்து நான் டோரை ஓப்பன் பண்ணியிருந்தா தான் தப்புனே வச்சுக்கலாம். நான் உள்ளே இருந்தேன், அந்த பொண்ணு தானே டோரை ஓப்பன் பண்ணுச்சு. அப்போ தப்பு யார் மேலமா? ஏன்டி லாஜிக்கே இல்லாமல் சண்டை போட்டுட்ருக்கேன்? இல்லைக்கா, அந்த பையன் மேலே தான் தப்பு. ஏன் அவர் யாருன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கடி? யாராக வேணா இருந்துட்டு போட்டோம், எனக்கு என்ன, அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. தப்பு தப்பு தானே. என்னடா மச்சான் நடக்குது? அது அப்படி தாண்டா பேசும். காதில் வாங்கி பாரேன். ஐயோப்பா சாமி, என் லைஃப்ல இப்படி ஒரு கேரக்டரை நான் பார்த்ததே இல்லை மச்சான். ஏதாவது ஒன்றுனா ஒரு விளக்கமாச்சும் கேட்கணும், இல்லை தப்பு என்ன நடந்துச்சாச்சும் யோசிக்கணும். அவள் அவனை மைண்டில் வச்சுக்கிறாடா. அதை பேசி முடிச்சதுக்கப்புறம் தான் ஆப்போசிட்டில் இருக்கிறவன் மூஞ்ச கூட பார்க்குறா. கஷ்டமப்பா. சாரிம்மா, ஏதோ தெரியாமல் இன்சிடென்ட் நடந்து போச்சு. அவனுக்காக நான் கூட சாரி கேட்டுக்கிறேன். விட்டுரு இந்த இன்சிடென்ட் இதோட. அண்ணா, நீங்கள் ஏதோ சொல்கிறீங்கன்றதுக்காக நான் விடுறேன், அவ்வளோதான். ஒழுங்காக இருக்க சொல்லுங்கண்ணே. இதெல்லாம் எனக்கு தேவையாடா? சரி விடு மச்சான். அந்த பொண்ணு காது கொடுத்து கேட்குற மாதிரி இல்லை. இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் மைண்டில் ஏறாது. நம்ம எஸ்கேப் ஆகிற வேலையை மட்டும் பார்ப்போம்.
அதையாச்சும் செஞ்சு என்னை காப்பாற்றி விட்றா தயவு செஞ்சு. ஏய் சும்மா ஆல்ரெடி நம்ம போகலாம். அவர் தானே ஆல்ரெடி ரூமில் இருந்தார். வந்தது உன் தப்பு யார் இருக்காங்கன்னு பார்க்காம வா போகலாம். இது மூஞ்செல்லாம் பார்த்தாலே டென்ஷன் ஆகுதுச்சே. என்னடா மச்சான் இப்படி பேசிட்டு இருக்கு இந்த புள்ள? இதை விட மோசமாக பேசுண்டா. பஸ் ஸ்டாப்பில் அவ்வளோ கழுவி ஊத்துச்சு. எப்படா கம்முன்னு இருக்க? அதான் அப்புறம் சொல்கிறேன். வாக்கா போகலாம். போமா தயவு செஞ்சு போ. மச்சான் என் சீதா அழகாக இருக்கால்ல? ஆனால் டேய் இந்த ரணகலத்திலேயும் ஒரு குதூகலம் பத்தியா? சரி சரி வா போகலாம். அடிச்சிருவ போல் இருக்கே. ஏ தங்கம், உன்னை பார்த்து எவ்வளவு நாளடி ஆச்சு? இந்த ஊர் பக்கம்லாம் வரணும்னு உங்களுக்குலாம் தோணலையோ? அப்படிலாம் இல்லாத, நான் பண்ண காரணம் தான் உனக்கே தெரியுமே. அண்ணனையே இப்போ தான் பார்த்தேன். சரின்னு அண்ணன் பையனுக்கே பொண்ணை கொடுத்தாச்சு. இந்த ஊர் பக்கம் வர்றதுக்கு காரணமும் கிடைச்சிருச்சு. ஏதோ ஒன்னடி மன்னடியாக எல்லாரும் ஒன்றா இருந்தால் சரிதான். இந்த ஆத்தாவுக்கு அதுவே போதும். இதுக்கப்புறம் 5 பேர் எங்கேயாவது போக விட்டுருவோம் மாத்தா. பிடிச்சி போட்டுட்டோம்ல மருமவளோட சேர்த்து. அதுவும் சரிதாண்டி, அதுவும் சரிதான். இதுக்கப்புறம் மருமவ நாத்தனாக்காரி எல்லாரும் ஒரே இதாக இருந்துருவேன் பாரு. ஆமாட்டா, இதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு எங்கள் அண்ணன் வீட்டில் வாழ கொடுப்பனை கிடச்சிருக்கு. அதுவே சந்தோஷம் தானே. உன்னை பார்க்கணுன்னு வந்தேன், பார்த்துவிட்டேன். சரிடி, நீங்கள் உங்கள் வேலையை எல்லாத்தையும் பாருங்கள். இனிமேல் ஒன்று ஒன்றா பண்ணாதான் நாளைக்கு காலையில் நலங்கு வைக்க முடியும். அதுக்கு தான் உன்னை கூட்டு விட்ருக்கோம். காலையில் நல்ல நேரம் இதெல்லாம் பார்த்து சொல்லிவிடு. காலைல நலங்கு வைக்கிறது, சாமி கும்பிட்றது எல்லாத்த பற்றி சொல்லிவிடுங்க. அதுக்கு என்னடி, என் பேரன் கல்யாணத்துக்கு சொல்லாமல் வேறு யாருக்கு சொல்ல போகிறேன்? எல்லாத்தையும் சிறப்பாக பண்ணி கொடுத்துருவோம். எங்கடி இந்த சின்ன கேள்வி வரலையானோ? உங்கள் ஃப்ரெண்டு தானத்தை, நீங்கள் தான் சொல்லணும் எங்கன்னு. டூர் போயிட்டு வரேன்னு போனேன், ஆளை இன்னும் காணும். இன்றைக்கி வந்துடுறேன்னு சொன்னாலே வந்துட்டாளா? வந்துட்டாங்க அத்தை. இப்போ வந்துடுவாங்க, வரேன்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அவளை வந்துட்டுண்டி, ஒரு நேரம் பார்த்து சொல்லிவிடுவோம். அப்புறம் நான் சொன்ன நேரத்தில் அவள் ஒரு குறை கண்டு குடிச்சிட்டு கிடப்பா. யாருக்கா இவங்க? பங்காளி வீட்டில் எனக்கு அண்ணன் முறை. எனக்கு அண்ணனோட அம்மா அவங்க. இவங்க அவங்களோட சம்சாரம். எங்கள் அண்ணன் கொஞ்சம் வயசில் இறந்துட்டாரு. அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் மட்டும்தான். ஓ அப்படியா, பரவாயில்லக்கா. எல்லாரும் ஒரு விசேஷனா ஒன்றா கூடிடுறாங்க இங்கெல்லாம். அது தாண்டி கிராமத்து வாழ்க்கை. எல்லாரும் சொந்தக்காரங்க மாதிரி இருப்பாங்க ஊரில். எல்லாரையும் மாமா முறை, அத்தை முறை, சித்தி முறை, சித்தப்பா முறை போட்டு தான் கூட்டுப்பாங்க. ஆமாக்கா, பார்க்கவே ஆசையாக இருக்குது தெரியுமா? இதெல்லாம் விட்டுட்டு போய் தான் நம்ம அங்கே வாழ்ந்துட்டு கிடக்குறோம். இந்த வாழ்க்கையோட அருமை தெரியல. இனிமேல் நீங்கள் இங்கே இருங்கக்கா. அதுவும் சரிதான்க்கா. சீதாவுக்காச்சு இந்த வாழ்க்கைலாம் கிடைக்குது. எட்டி மருதாணி வைக்கணும் பிள்ளைக்கு. மருதாணி அன்றைக்கி சாயந்தரம் வச்சு போடுங்க, சரியா? யாரோ ஆள் வச்சு போடணுன்னாங்க. அப்புறம் ராம் போய் சொன்னா, நம்ம மித்ரா போடுவாளாமே, வரேன்ருக்கா. வந்து சாயந்தரமாக போடுறேன்ருக்கா. ஆமாம் மித்ரா நல்லா போடுவா. அவள் போட்டால் சூப்பராக இருக்கும் சீதாவுக்கு. என்னை எங்கே பார்த்தாலும் அவாய்ட் பண்ணிகிட்ருக்கா மித்ரா. இங்கேயாச்சும் வச்சு அவகிட்ட பேசணும். ஆமாம், ஆளே இல்லாத பஸ் ஸ்டாப்பில் எந்த பஸ் வரும் டீ ஏற்றிட்டு இருக்க? அப்போ அந்த பஸ் ஸ்டாப்பில் பஸ் வராதோ? அதை நீ தான் சொல்லணும். ஆமாம், என் அண்ணன் கூட போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புனியே, என்னாச்சு? அவர் எனக்கு முன்னாடியே போயிட்டாராம். முன்னாடியே சொல்லலன்னு திட்டினாரு. சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் போகிற நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. சொல்லியிருந்தா நான் வந்து வரேன்னு சொல்லியிருப்பேன்ல. ஊருக்காச்சும் நிம்மதியாக போகலாமே, உன் தொல்லை வேணாமேன்னு பார்த்தேன். கடைசியில் கடவுள் என்கிட்டயே போத்துடுவார்னு யார் எதிர்பார்த்தா? அப்போ நான் தொல்லைன்னு சொல்ல வரீங்களா? சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன சொல்ல வரீங்களான்னு வேற ஒரு கேள்வி. ஒழுங்காக பேச கற்றுக்கோங்க. நான் இங்கே ஒன்றும் நீங்கள் ப்ராஜெக்ட் மேனேஜர் கிடையாது. நான் உங்கள் அசிஸ்டன்ட் கிடையாது. நான் இசை. ஏப்பா இது வேறையா? ஆமாம், ப்ராஜெக்ட் மேனேஜராக இருந்தப்ப நீ கொடுத்த மரியாதையை நான் பேங்க் லாக்கரில் வச்சுட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் எங்கே வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல, பார்த்துக்க. என்ன கிண்டலா? இல்லைம்மா, நக்கல். நான் உங்கள்கிட்ட பேசுகிற முடிவில் இல்லை. இறங்குற வரைக்கும் நான் வாய் பேசுகிறதாவும் இல்லை. இது ஒரு நல்ல முடிவு. இது அப்படியே ஊர் வரைக்கும் நீ காப்பாற்றிட்டு வந்தேன்னு வச்சுக்கோயேன், நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நீங்கள் சந்தோஷப்படுவீங்கன்னா நான் பண்ண மாட்டேன். நீங்கள் கஷ்டப்படுறேன்னு சொல்லுங்கள், அப்போ நான் வாயை மூடிட்டு வரேன். நீ வாய முறதுக்காக நான் என்ன வேணாலும் சொல்கிறேன், நீ வாய முடுன்னு. இதெல்லாம் பெத்தாங்களா செஞ்சாங்களான்னு தெரியலையே. என்ன திட்டிகிட்டு இருக்கியோ? நான் பேசலை, ஆனால் என்னால் சாப்பிடாம மட்டும் வர முடியாது. ஊருக்கு கிளம்புற அவசரத்தில் சரியாக சாப்பிடாம கிளம்பிட்டேன். ஏதாவது வழி இருந்தால் நிறுத்துறீங்களா சாப்பிட்றதுக்கு? ஒன்று சாப்பிட்ணும், இல்லை பேசணும், அதானே? இப்போல்லாம் சொன்னீங்கன்னா நான் உங்கள் கூட வர மாட்டேன். இறக்கி விடுங்க, நான் போகிறேன். நான் இன்னும் வலுக்கட்டாயமாக கூட்டு உன்னை காரில் உட்கார வச்சிருக்கிற மாதிரி பேசுகிறேன். போனால் போது வழியில் நின்றுட்டு இருக்காளே, போகிற ஊர் தானே, கூட்டுட்டு போவேன்னு கூப்பிட்டு போனால் வாய் தான் உனக்கு என்ன? இப்போ எனக்கு பசிக்குது. ஏதாவது வாங்கி தர முடியுமா முடியாதா? கொஞ்சம் நேரம் வாயை மூடிட்டு வா, வாங்கி தரேன்.
வாயை மூடிட்டு வர முடியாது, கண்ணை மூடி தூங்க வேணா நான் ட்ரை பண்ணுறேன். சரியா? கடை வந்தோடனே எழுப்புங்க. தூங்குறான்ட்டு ஏமாற்றிட்டு கடையை தாண்டி போயிடாதீங்கண்ணா. அங்கே பார்த்து ஓட்டுங்க, எங்கள் வீட்டுக்கு நான் ஒரே பொண்ணு. ஷப்பா. என்னதான் நான் அழகாக இருந்தாலும் அதுக்கு நீ என்னையவை பார்த்துட்டு இருப்பீங்க, ரோட்டையும் பார்த்து ஓட்டுங்கண்ணே. இந்த நினப்பு வேற இருக்கா உனக்கு? ஐயோ சாமி, நான் ரோட்டை பார்த்தே ஓட்டுறேன். சீடு மூஞ்சி.